ஆண்டவனே என் படைத்தாய் சொல்லு ஆண்டவனே என் படைத்தாய் சொல்லு மனிதன் அறிவையெல்லாம் கெடுக்கிறாரா சாராய கண்ணு ஆண்டவனே என் படைத்தாய் சொல்லு ஆண்டவனே ஆண்டவனே என் படைத்தாய் சொல்லு மனித அறிவை
இதோ சித்தலூர் கிராமத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தை சேர்ந்த சித்தலூர் அந்த அங்காள பெருமேஸ்வருடைய அவருடைய ஆசீர்வாதமும் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்தந்தமாருடைய ஆசீர்வாதமும் நம்ம முத்தமை நாடக சபா மன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆசீர்வாதமும் அநேக கோடி அந்த வரவே குருது சாமி அப்படி இருக்க கருதிய நூல் கல்லாதவன் கசடனாகும் கணக்கறிந்து பேசாதவன் மூடனாகும் ஒரு தொழிலும் இல்லாதவன் சோம்பனாகும் ஒன்றிற்கும் உணவாதவன் முகடியாகும் இந்த பெரியோர்கள் முன்னின்று பேசாமல் இருப்பவனே பெயராகும் அறிவு சொல்லி தவிர்ப்பவனே பசப்பனாவா ஆமா பசிக்கிட்டுண்ணாதவன் பாவியாம ஆமாங்க என்னடா தெரியும் சொன்னால் தெரியும் எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க எனக்கு கூதி வாதம் இன்னைக்கு எனக்கு கூதி வாதம் என்ன வாதம் குதி வாதம் அப்படி எல்லாம் சொல்றேன் ஒரு கை ஒரு கால் ஈத்துக்கிச்சு வாதம் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் கந்த புராணம் விஷ்ணு புராணம் அப்படி சொல்லக்கூடிய பல நூல்களை கற்றறிந்ததுதான் நூல் அது மட்டும் கிடையாது அப்பேற்பட்ட நூல்களை கற்றறிந்த ஆமா யாரா இருந்தாலும் சரிதான் ஆமா நீயா இருக்கலாம் நானா இருக்கலாம் நம்மள வாத்தியாரா இருக்கலாம் ஆமாங்க கற்றறிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லி தர வேண்டுமா ஆமா உண்மை அப்படி சொல்லி தரனா கருதிய நூல் கல்லாதவன் கசடனாகும் கணக்கறிந்து பேசாதவன் மூடனாகும் யாராட்ட எப்படி பேசணும் அப்பா கிட்ட எப்படி பேசணும் அம்மா கிட்ட எப்படி பேசணும் கணக்கறிந்து பேசணும் கணக்கறிந்து பேச வேண்டுமா ஒரு தொழிலும் இல்லாதவன் சோமனாவான் மனிதனா பிறந்தா அவன் வேலை செஞ்சு சாப்பிடணும் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் திங்கற மாதிரி கம்யூனிட்டி பையா யாரு அவங்க யாரா அவன் அது ஒண்ணுதான் குல்கந்த் கசன் சாமி இன்னைக்கு ஒரு தொழிலும் இல்லாதவன் சோம்பனாவான் இருக்கும் உதவாதவன் முகடியாமே பெரிய எனக்கு வருது அவனுக்கு வர மாட்டேங்குது அப்புறம் எனக்கு வருதுங்க அவனுக்கு வருதுங்க ஐனாரே ஓடிடா ஐனாரே ஓடிடா இங்க போடுங்க இதுல போடுங்க அம்மா போடுறோம் இதுல போடுங்க என்ன அங்க பேசிட்டு இருக்கோம் என்ன நாங்க அமைதியா இருக்கா அறிவு சொல்லி கவுப்போட பசப்பனாவான் எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்தாரு உனக்கு ஒன்றா எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்தாரு அவனா அப்படி உடம்ப காப்பாத்துறான் பாரு அப்படி இருக்க சத்திரிய வைசிய சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட சமீபாவதனே நான் யார் நாங்கள் பெயர் என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியம் உங்க சொந்த ஊர் தாங்கல் மூர்த்தி தெரியுங்க அதுதான் நான் மேடம் தாங்கி வந்திருக்கின்றேன் என்னை பார்த்தால் என்னுடைய பெயர் என்ன என் நாமதேயம் என்ன சொல்லுங்க இதை தெரிவிக்கிறேன்
வெறும் கதிரவதனம் மட்டும்தான் தெரியும். நான் யாருக்கு பிறந்தேன், எப்பேற்பட்ட நாட்டை ஆளக்கூடியவர் தெரியுமா? அப்படிப்பட்ட அம்மாளுக்கு நானா புள்ள கொடுத்தேன். என்ன கேட்டு உங்க தப்புதான். கனகமகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகமகாராஜனுக்கும் கனகவல்லி அம்மனுக்கும் பிறந்த கரும்பட்ட போறோம். என்ன நடக்குது? என்ன காலையில கரும்பட்ட போற கதை போற போசாமி என்ன மகாராஜனா போயிட்டு வா. விடுவாங்க நாம ஏரி வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஏரி வேலைக்கு 2 மணிக்கு போறோம் ஏரி வேலைக்கு. தமிழ்நாட்டிலே கஷ்டமான வேலை கவர்மெண்ட் வேலை அந்த ஏரி வேலை தான். பரவாயில்லா. எப்படி சொல்ற? ஆமாங்க. போறது தட்டு வம்பி தூக்கிட்டு போய் அங்க என்னமோ 60 அடி பாயம் வெட்டி மேல போட்டாப்ல. பில்ல மட்டும் இப்படி நின்னுட்டு வீட்டுக்கு குச்சி வெட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரி மீட்டிங் போட்டு சாட்டி நின்று விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வாங்குற சம்பளம் அந்த சம்பளம். பரவாயில்ல. கருவாடும் நீராச்சோறு. பரவாயில்ல மகாராஜனா போயிட்டு வா போ. அப்படி பிறந்த என் பெயர் தான் கதிர்வதனன். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிங்க? என் தாய் தந்தைமார் வைத்திருவரும் திருமணமாகி வெகு காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் சொல்றதா நான் கொடுத்துருப்பேன். யார் நீ? நானு. நீ குடுப்படா. அம்மா நீ இருக்கிறதே ஓனா குச்சாட்டம். அது வச்சிருச்சானால காரம் பெருசு. ஆமா அப்படி நினைச்சா இப்ப இப்படி போற அந்த நினைப்புல இருந்தா சுத்தமா போறோம். ஆமா சாமி அதேதான். உங்க வாழறதுக்கு வரணும்னு பார்த்தேன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படி வெகு காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் என் தாய் தந்தை இறங்காத குளமல்ல ஏறாத கோவில் இல்ல. அப்படி தவம் இருந்து எவ்வளவு நாள் பார்த்தாங்க. எவ்வளவு நாள்? ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி இருக்கின்ற போது சிற்றன்னாய் ஆகிய உங்களுக்கு ஒட்டமாடா? ஆமாடா. பரவாயில்லையே. எங்க அம்மாவுடைய தங்கை இப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? என்னடா என்னமா சொல்ல பாக்கலாம். நீ போடா அப்படி சொல்லு. அவன் ஐயா சாமி நாட்டுல அதிபதி நீங்க. ஆமா ஐயா அவன் சாமி சும்மா சாமி மீன் தான் உட்காந்து சாப்பிட்டேன். கருவாடு, அப்பளம், ரசம், கருவாட்டு குழம்பு, சாம்பார், கோழிக்கறி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனா? இவன் சாப்பிட்டானா? நல்லா சாப்பிட்டாங்களா? இல்லையா? நம்ம மட்டுமா சாப்பிட்டான்? சாப்பிட்டாங்க. வெட்டி வெட்டி ஏரி வேலைக்கு போன ஏரி வேலைக்கு போன கேட்டா வந்த போடா. எங்க போறது? கொஞ்ச நேரத்துல போ. கொஞ்ச நேரத்துல உன் குடும்பம் போ. அவனை சொல்லு, என்ன சொல்லக்கூடாது. ஏண்டா அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடா வா எழுச்சிட்டு கிடையாது. ஒண்ணு இல்லை சாமி. அவன் அட மட கூதி ஏரி வேலைக்கு போடா போடா.
நின்னு பேசு. ஏய் போடாத உன்னெல்லாம் ஆட்டத்தை கூப்பிட்டான் பாடுறான். நல்ல கண்ணு உள்ளவன் கூப்பிடுவானாடா ஒண்ணு. ஒரு சீனை கட்டினா தான் எப்படி கொக்கி போட்டு வச்சு ஈத்தாமல கரண்ட் கம்பத்துல பாதி கரண்ட் அடிச்சுட்டு கிடக்கா. ஏரி வழி போடா. போன போட்டா ஏய் போடாண்ணா. போன போட்டா போடா. போன போட்டா போன போட்டா போடா. போன்ட்ட போடாட்ட. போன போட்ட போட்ட யாருடா போடா. எனக்கு இந்த வேலையே வேணாம். போடாட்ட. நான் 4 ஓடுங்க போறேன். எங்க? சொல்லிட்டு போடா. ஏய் போற இடத்துல சொல்லிட்டு போ. இதே காலையில பீப்பால போட்டேன் போறேன். அப்படி போ. ஏய் அது போகட்டும். அப்படி இருக்கின்ற போது சரிதான். என் சிற்றன்னையாகிய மாணிக்கவல்லி அவர்களை திருமணம் செய்து அவருடைய எங்க சிற்றன்னையாகப்பட்டவர் எங்களுடைய அரண்மனையில் அடி வைத்த நேரம். ஆமா. எங்க அம்மாவுக்கு உங்க சின்னம்மாவோட அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். என் தாயாகிய கனகவல்லிக்கு கருதிரித்து உருவாகி உங்க சின்னம்மாவுடைய ஒரு நேர காலம்னு சொல்லட்டும். இல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏய் அதுக்கு தாண்டா பல்லு வரிசையா இருக்கணும். பல்லு வரிசையா அவனுடைய அதிர்ஷ்டம். ஆமா. நான் ஆண் குழந்தையாக பிறந்தேன். அப்படி பிறந்தவனை எங்க வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? பாட பாட பாட. பாடகத்தாளை. அடிக்கடிக்க பள்ளிக்குது. நாக்கு திரும்பல. ஆமா அது செய்யுங்க முன்ன. அது செய்யுங்க. நல்லா சுட்டு எழகா பேசுறான். பொறுமையா பேசுறானோ? சரிங்க. அப்படி இருக்கும்போது அப்படி 4 உரிமையை பொழுது வருடமாக வளர்த்து இப்ப எப்படி இருக்கிற? பரவாயில்ல. அப்படியே அப்படியே அசை பொண்ணு பேருக்கலாம். அவனை அடிக்க என்னங்க கால் அடிக்கிற? அதுல என்ன சொன்ன உன்னை பொட்டனு நான் சொன்னேன். நான் சொன்ன உன்னை பொட்டனு. அவரு ஏங்க நான் ஒருத்தர் தான் சொன்னேன். எத்தனை டைம் சொல்றேன்? அதான் சொல்றேன். நானும் உன்னை பொட்டனு சொன்னேன். அப்படி இருக்கின்ற போது ஏதோ காரணமாக தாய் தந்தை அழைத்திருக்கின்றார். சரிதான். ஓடோடி சென்று தாய் தந்தை அழைத்தோம். சரிதான். மகனாகிய கதிரவன் வந்து நீங்க ஒரே பிள்ளையா? ஆமா ஒரே பிள்ளை. இந்த தலை கூட எப்படியோ வந்திருக்குமா உங்க அம்மா வயிற்றுல இருந்து. சரி இதுக்கு கீ எப்படிங்க வந்து ஏன் 2 கீஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சோர்த்து மாதிரி கேள்வி கேட்கறேன் பாருங்க. ஆமா இவன் பீட் அப்பா அம்மா அப்படி இருக்க ஓடோடி சென்று தாய் தந்தை இடத்திலே மகனாகிய கதிரவன் பிள்ளைய பெற்ற தாய் தாய் அம்மா 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 சிரிக்கார ஓலை சிரிக்காரா பிள்ளைய பெற்ற கம்யூனிட்டி யாரா? அப்பா அப்பாங்க அப்பா யார் முன்னாடி அப்பாங்க. அதுக்காரா என் மகன் ஆசை மகன் அன்பு மகன் வந்து விட்டானா? நம்ம மகன் நம்ம மகன் நீ பத்தியா? ஏங்க ஊடு யார் ஊடு? நம்ம வீடு. கொள்ளை யார் கொள்ளை? நம்ம கொள்ள. கோயில் யார் கோயில்? நம்ம கோவில். வண்டி யார் வண்டி? நம்ம வண்டி. ரோடு யாரு ரோடு? நம்ம ரோடு. மத்தாள யாருது? நம்மளுது. பொட்டி யாருது? நம்மளுது தான். இந்த அண்ணன் யாரு? நம்ம அண்ணன். நம்ம அண்ணன். ஆமா. அப்ப புள்ள நம்மளுக்கு தான் புள்ளையிலையும் பொண்டாட்டிலையும் பங்கே போடக்கூடாதா கம்னாடி? என்னத்துக்கு? என்ன இல்லாதான் ஆட்டாடுற? நான் வீட்டுக்கு போனது நிலம இங்கே முடிச்சிடுற பொண்டாட்டி ஈத்துக்கிட்டே போயிடுவேன். என் வீட்டு சொல்லிவிட்டே வந்துட்டேன் பொண்டாட்டிக்கிட்ட. ஆட்ட சபையில நான் எங்கேயாவது ஆட்டாட போகல செத்துட்டுனா எதுக்கு நீ அஞ்சாத எகுத்து விட்டு நொல்ல இருக்கும் 10 ரூபா பார்த்து. ஏய் மகன் வந்து விட்டானா? வர சொல்லு. தம்பி அப்பா ஐயா இளவரசே, உன் தந்தை உண்மை அழைத்திருக்கிறார். அங்கு சென்று வாருங்கள். அப்படி நடக்கட்டும். போயிட்டு வாங்க. மகனே
அந்த ஐயா